الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من بنى مسجدا بنى الله له بيتا في الجنة أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாள நேகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன் புகழுகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிர மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலம் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள் சாபியங்கள் தபவு சாபிகள் ஸ்ரீமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகும். அவனது மாளிகையிலே வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செக்கனையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்திருக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த நாளை வறுமையினாலே அல்லாஹ் என்னை முத்தகீனுடைய கூட்டத்தில் சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்காக நிறைய வணக்கங்களை இபாதத்துக்களை தந்திருக்கிறான். அந்த இபாதத்துக்களே பெருமதியான ஒரு இபாதத், பெருமதியான ஒரு வணக்கம் தான் சதகா என்று சொல்லக்கூடிய வணக்கம். அன்பானவர்களே, சில அமல்கள் விடுபட்டா கவலை வராது. ஆனா சதகா உடைய அமல் விடுபட்டா கவலை ஏற்படும். கண்ணியமானவர்கள், சக்கராத்துடைய சந்தர்ப்பம் முதல் நாளைய மறுமையினாலேயும் கவலை, சுவருக்கம் போனாலும் கவலை, நரகம் போனாலும் கவலை. அன்பானவர்களே, தர்மம் கொடுக்காமல் மற்றோடைய கஷ்டத்திலே நாங்கள் பங்கெடுக்காமல் ஊரினுடைய சமூகத்தினுடைய ஒரு தேவை வருகிறது, அதிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்தாமல் கழித்த காலம் இருக்கிறதே, அது மிக கவலையான காலமாக இருக்கும். சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் மனிதன் அவகாசம் கேட்பான்.
எப்படி அவகாசம் கேட்பான்? லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக, இறைவா என்னை கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக. எதற்காக அந்த உலகத்தில் ஆயுள் பிச்சை கேட்கிறோம்? நாம் திருப்பி அனுப்பினால் நாங்கள் செய்யக்கூடிய அமல் ஃபஅஸ்தக, தர்மம் கொடுப்பேன். வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நல்ல மக்களோடு நான் செய்து கொள்வேன் என்பதாக அந்த அடியான் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே புலம்புகின்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே சதகா என்ற அமல் விடுபட்டா இந்த சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே இருந்து கவலை ஆரம்பமாகும். மறுமையின் ஒரு வகையான கவலை கண்ணியமானவர்கள், மறுமையில் ஒரு கவலை வரும். என்னுடைய செல்வம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, என்னுடைய அதிகாரம் என்ன நாசமாக்கி விட்டது என்று மௌத்துக்கு பின்னால மறுமையிலேயும் கவலைமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே சதகா என்று சொல்லக்கூடிய அமல் அது பெருமதியான அமல். அதிலும் மிக பெருமதியான ஒரு அமல் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய தர்மங்கள். அன்பானவர்களே, நான் இந்த உலகத்திற்கு வருகின்ற போது யாருமே சம்பாதித்து விட்டு, யாரும் பில்டிங்களை கட்டிவிட்டு, யாரும் காணி பூமிகளை எடுத்து விட்டு வரவில்லை. இங்கே வந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய முயற்சியினால் தருகிறான், அல்லது பரம்பரை சொத்தினூடாக அல்லாஹ் எங்களை செல்வம் தராகிறான். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு வைக்கப்பட்ட எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் கொடுக்கப்பட்டது. நாங்க யாரும் தானாக பிறக்க, எங்களுடைய தாயை இருந்து வயிற்றில் இருந்து அல்லாஹ் தான் எங்களை பிறக்க செய்தான். இரண்டாவது எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் அது பிறரால வைக்கப்பட்ட பெயர். நாங்க யாரும் எங்களுக்கு பெயர் வைத்துக் கொள்ள இல்லை. கண்ணியமானவர்களே, அதே போல இந்த உலகத்திலே படிக்கின்றோம், நிறைய டிகிரிகளை முடிக்கின்றோம். இதெல்லாம் பிறரால எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள். அதற்கு அடுத்ததாக வயதுகள் கூட கூட பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். நிர்வாகத்துடைய பொறுப்பு, பைத்து ஜக்காத், பைத்து மாலுடைய பொறுப்பு, ஜனாஸா கமிட்டிகள், சொசைட்டிகள், நிறைய பொறுப்புகள் கூடிக்கொண்டே போகும். இதெல்லாம் யாருகள் மக்களால கொடுக்கப்படக்கூடியது. அன்பானவர்களே, இதற்கு பின்னால பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்தா, இதுவும் பிறரால கொடுக்கப்படக்கூடியது. இது எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்து விட்டு மௌத்தானா 4 கடமைகளையும் யாரு செய்து விடுவார்கள்? எங்களால செய்யலா, பிறர் தான் செய்து விடுவார்கள். எங்களை குளிப்பாட்டுவார்கள், கப்பன் செய்வார்கள், தொழில்ப்பார்கள், நல்லடக்கம் பண்ணுவார்கள். இந்த 4ஐயும் பிறர் தான் செய்வார்கள். நாங்க சொல்லுவோம், என்னுடைய ஜனாதாவை என்னுடைய மகன் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்வோம். என்னுடைய ஜனாதாவை என்னுடைய பேர பிள்ளை இந்த மௌலவி இந்த ஹாபிஸ் தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்வோம். ஆனா அந்த உலகத்துல தர்த்திபா தர்த்தி உடங்கி மௌத்தாகிடுவாங்க. வாப்பா உமா தாய்கா அப்பா இருக்க பிள்ளைகள் மௌத்தாகிடுவாங்க. பிள்ளைகள் இருக்க வாப்பா மௌத்தாகிறாங்க, வேற பிள்ளைகள் மௌத்தாகிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்துக்கு வயது கிடையாது. அல்லாஹ் அந்த உலகத்துல எண்ணி போட்ட அந்த மூச்சுகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆகாரம் முடிந்து விட்டால் இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் சென்று விடுவோம். அதனால் மௌத்தா போறதுக்கு பின்னால் 4 கடமைகளையும் புறதான் செய்து விடுவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி அவர் ஆடையங்களுக்கு உடுப்பாட்டுவாங்களே, கப்பன் நாடை அது வெள்ளை கலர்ல உடுப்பாட்டுவாங்க. கப்பன் நாடைய தைக்கக்கூடிய டைலர் மாமாட்ட போய் கேட்டா டைலர் மாமா தேவைப்பட்ட தைச்சல தைச்சு தருவாங்க. கொஞ்சம் முன்ன பின் ஆகினா எங்களுக்கு சொல்லலாம், நீங்க தைச்சது கூடிட்டு நீங்க தைச்சது காணாது, இறுக்கமா இருக்கு, பழைய உடுப்பில தைச்சிட்டீங்க. அன்பானவர்களே, ஒன்றுமே கிடையாது. எவ்வளவு கோடி வாகனங்கள் ஓடுவோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியா 1.5 கோடி 5 கோடி 10 கோடி வாகனங்கள் ஓடுவோம். இறுதியாக போகக்கூடிய சந்தோஷம் அது சாதாரணமாக ஒரு ஏழையும் ஒரு நாட்டாமையில் போகக்கூடிய ஒரு செல்வந்தர் போகக்கூடிய ஒரே பயணமானது. எனவே இந்த உலகத்துல நாம் எங்களுடைய கபருக்காக டிபாசிட்களை வைத்திருந்தா மௌத்தம். இந்த உலகத்துல வாழும் போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தொழிலுக்கு சொல்லி எவ்வளவு டிபாசிட்ல நாங்க வைக்கிறோம். ஆனா நீங்களும் மௌத்தா போறதுக்கு பின்னால இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் உண்மையான வெற்றி. அதற்காக வேண்டி நானும் நீங்கள் வீட்டிருக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில அல்லாஹ்வை சிறப்படைவதற்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, அல்லாஹ் தஆலா நாளைய கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வீட்டை கட்டுகிறார்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு மஸ்ஜிதை கட்டலாம் அல்லது 1000 பேர்கள் சேர்ந்து கட்டலாம். 1000 பேர் சேர்ந்தாலும் அந்த 1000 பேருக்கும் அல்லாஹ் சுவருக்கு சில மாளிகை வைத்திருக்கலாம். நீங்க கொடுத்தது 5 பேர் சிமெண்டியா இருக்கலாம், நீங்க கொடுத்தது கொஞ்சம் கல்லா இருக்கலாம், அல்லது நீங்க கொடுத்தது ஒரு மணல் லோடா இருக்கலாம், அல்லது பாஸ் கூலியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பணம் இல்ல, நீங்க கையாளாக உதவியாக அல்லது வேற வேற வேலைகளுக்கு ஈடுபடுறீங்க. கண்ணியமான அல்லாஹ் உங்களுக்கு வந்த கூலிய நிச்சயமாக கண்டிப்பா தருவான், எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க கொடுக்கிற தர்மம் எல்லாம் அது டிபாசிட், யாரும் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்க கொடுப்பதெல்லாம் டிபாசிட். அது மாத்திரமல்ல, நீங்கள் கொடுத்ததை அல்லாஹ் பல மடங்காக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் திருப்பி கொடுக்கத்தான் தருவார். நீங்க 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு ஆளுக்கு, அவர் திருப்பி 1 லட்சத்தை தருவார். ஆனா அல்லாஹ் அப்படி இல்ல, நீங்க 1 லட்சம் கொடுத்தா அல்லாஹ் 10 லட்சம் மறுமையில் நம்மளுக்கு தருவார். இந்த உலகத்தில் எவ்வளவு பலாய் முஸ்லிம்கள் எல்லாம் உங்களை விட்டு சொல்ல மாட்டோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இந்த வெள்ளம்பெற்று இருக்கக்கூடிய தாராக்கால ஜும்மா பள்ளி மாஷா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு மஸ்ஜித். இந்த வெள்ளம்பெட்டி பஜார்ல மிக முக்கியமாக பஜார்ல இருந்து நெருக்கமாக உள்ள ஒரு மஸ்ஜித் தான் இந்த மஸ்ஜித். இதனுடைய விசாலம் எங்களுக்கு இந்த பள்ளியில எவ்வளவு காலம் காலத்தை ஓட்டிட்டோம், ஆனா பள்ளியை விசாலப்படுத்தணும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வோட உதவியால நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, மாஷா அல்லாஹ் பில்டிங் கமிட்டிக்கு மட்டுமில்ல, ஆலோசனை கமிட்டிகளுக்கு மட்டுமில்ல, இதனோடு பங்கெடுத்துக் கொண்ட இதற்கு ஆலோசனை வழங்கிய சின்ன சின்ன உதவிகளை வழங்கிய எல்லோருக்கும் முழுமையான கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் ஒரு சாதனை என்றா அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒரு மனிதன் நிம்மதியை தேடி வரக்கூடிய ஒரு மஸ்ஜிதை நிறுவது ஆகப்பெரிய நிம்மதி என்பார்கள். அது ஒரு சாதனை. உங்களோட வீட்டை கட்டலாம், வீடு உங்களோட பிள்ளைக்கு போகலாம், நீங்க மௌத்தா நம் மனைவி அந்த வீட்டை அனுபவிப்பான், குடும்பங்களோடு அந்த நன்மை சுருங்கிறது. ஆனா மஸ்ஜித் இருக்கிறே அது சாதாரணமானது. முழு ஊரும் சேர்ந்து மஸ்ஜிதை கட்டலாம், தனவந்தர்கள் சேர்ந்து மஸ்ஜிதை கட்டலாம், அல்லது ஒரு அரபிய பிடிச்சி மஸ்ஜிதை கட்டலாம். ஆனா மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எந்த நிர்வாகிகளுக்கு சொந்தம் கொண்ட முடியாது, எந்த அரபிகளுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது, எந்த ஊர்வாசில் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான மஸ்ஜித். இதுக்கு யாரும் வரலாம் போகலாம். உலகில் உள்ள மஸ்ஜித் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஒரு மனிதனுக்கு நிம்மதி எங்க கிடைக்குது? மஸ்ஜித்ல கிடைக்கிற நிம்மதி வீட்டுல கிடைக்கலாம். மஸ்ஜித்ல கிடைக்கிற நிம்மதி ஹாஸ்பிட்டல் இல்ல, வேற வேற இடங்கள்ல எங்க ஆபீஸ்ல கிடைப்பது கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்கு ஆகப்பெரிய நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான் மஸ்ஜித் தான். மஸ்ஜிதுக்கு அலாதியான ஒரு சந்தோஷம். மஸ்ஜிதோடு இறக்கப்படக்கூடிய மக்கள் அல்லாஹ் அவங்களோடு இறக்கப்படுறார். ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம்தான் மஸ்ஜிதோட தொடர்பு. பணமளவும் அறிவளவும் உள்ளம். மஸ்ஜிதுக்கு சொல்ல வருகிறார், வெளியே போனா இப்ப அடுத்து அதான் கேட்கும் அந்த கவலையிலேயே யோசனையிலேயே இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நாளைய மறுமையினால யாருடைய நிழலும் இல்லாத அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம் இருக்கிற அந்த நாள் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிழல் கொடுக்கிறார். அன்பான அல்லாஹ்வுடைய பெரியப்பா, எனவே நீங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் தாராளமாக உதவி செஞ்சிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ் தாராளமாக உதவி செஞ்சிருக்கிறீங்க. ஆனா இந்த மஸ்ஜித் விசாலமாக நாங்க கட்ட வேண்டிய ஒரு மஸ்ஜித், நிறைய ஏற்பாடுகளோட கட்ட வேண்டிய மஸ்ஜித். அதனால ப்ராஜெக்ட் மாஷா அல்லாஹ் நிர்வாகிகள், பில்டிங் கமிட்டிகள், முக்கியமான ஆலோசனை கமிட்டிகள் எல்லாம் சேர்ந்து போட்டு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் மேலதிகமா தேவைப்படுது. மாஷா அல்லாஹ் தேவைப்பட்ட அமௌண்ட் நீங்க ஆரம்பத்துல ஒரு நாள்ல கொடுத்து முடிச்சீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் உங்களுக்கு தந்த மிகப்பெரிய பலன். மாஷா அல்லாஹ் வெளியில போன அந்த நாட்டுல உள்ள மக்கள், அதே மாதிரி இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க தராம விட மாட்டாங்க. ஒரு தனவந்தரால் மஸ்ஜிதை கட்டலாம், ஆனா அல்லாஹு தஆலா உங்களுடைய பணத்தை கொண்ட மஸ்ஜிதை கட்டக்கூடிய பாக்கியத்தானே இது அல்லாஹ் உங்களை விரும்பி இருக்கிறான். அல்லாஹ் உங்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உங்களை கபூல் செஞ்சா உங்களை மட்டுமில்ல இந்த ஊரே அல்லாஹ் கபூல் செய்வான். உங்களோட குடும்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். உங்களோட குழந்தைகள் எல்லாம் கபூல் செய்வான். நீங்க பாருங்க, பொது வேலையில ஈடுபட்டு பாருங்க, அல்லாஹ் அவங்களுடைய உதவிகளை மறைமுகமா நிறைய தந்து கொண்டிருப்பான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒற்றுமையான முறையில நல்ல விஷயங்களை மாஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு இருக்குது. இன்னும் அந்த ஏற்பாடுகளை நிர்வாக தலைமை உங்களால முடியுமான தர்மங்களை கொடுத்து ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த மிக முக்கியமான ஒரு விடயம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்குறுக்கா அதாவது அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது மாத கௌமுன் வமா மாதத்து ஃபல்லாஹிலஹும் வஆஷ கௌமுன் வஹும் பின்னாசி அம்வாத் சொல்வார்கள். சில சமூக மௌத்து, சில மனிதர்கள் மௌத்து, ஆனா அவங்க செஞ்ச நல்ல செயல்கள் மௌத்தாக இல்ல. நீங்க பார்க்கிறோமா இல்லையா? முன்னால வாழ்ந்த எங்கட வாப்பா அம்மா, எங்கட அப்பா அத்தா பாட்டன் பூட்டி அல்லது தனவந்தர் ஹாஜியார் ஒரு அரசியல்வாதி அவங்க எல்லாம் மௌத்து. ஆனா அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்ல. அவங்க செஞ்ச சேவைகள் மௌத்தாக இல்ல. இன்னைக்கு பயணம் செய்யற தெரு யாரோ ஒருவர் உருவாக்கி விட்டு போனது. நான் நீங்க இலகுவாக பயணம் போவோம். எவ்வளோ நம்ம அவங்களை கவனிக்க. இன்னைக்கு இந்த பள்ளியில மாஷா அல்லாஹ் பார்க்கிங் வசதி இருக்குது, தொழக்கூடிய வசதி இருக்குது, ஜும்மா நாள் குத்பா செய்யப்படுகிறது. மாஷா அல்லாஹ் இதற்கு ஆரம்ப காரண கர்த்தாக்களாக இருந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் தான் மௌத்து. ஆனா அவர்கள் செய்த நல்ல செயல் மௌத்தாக இல்ல. கண்ணியமானவர்களே, அதே போல நாங்க பிறந்தோம் யாரோ ஒருவர் கட்டிய வைத்தியசாலையிலே, நானும் நீங்களும் நாங்கள் பிறந்த வைத்தியசாலைக்கு என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் படித்த பாடசாலை யாரோ ஒருவர் உருவாக்கி விட்டு போன பாடசாலை, என்னையும் உங்களை கீழேறியாமாக்கி அந்த பாடசாலைக்கு நானும் நீங்கள் என்ன செய்திருக்கிறோம்? என்னையும் உங்களை வாழ வைக்கின்ற ஆன்மீக வழிகாட்டலைகளை வழங்குகின்ற எங்கள குழந்தைகளுக்கு ஷரியாவை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற இந்த வெள்ளம் பெட்டி தாருல் சலாம் ஜும்மா பள்ளியினூடாக நிறைய நலவுகளை அடைந்து கொண்டோ, இதற்கு இன்னும் நாங்கள் உதவிகள் வழங்காமல் இந்த நலவுகளில் ஈடுபடாமல் இருந்தால் உண்மையிலே நாங்கள் நஷ்டவாதி. கண்ணியமானவர்கள், நாங்கள் உதவி செய்தோமோ செய்யலையோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வீட்டை யாரையோ கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் அழகான முறையில் அமைப்பார். எந்த குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டார். அதற்கு ஒரு உதாரணம் தான் டொனேஷன் பற்றி ஒரு தொகைப்படுத்தி மாட்டாங்க. ஒரு நாள்ல குறிப்பிட்ட சில மனுத்தியானங்களை சேர்த்துங்க மாட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்காத அளவு கிடைக்கும். நிர்வாகம் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, கோடிக்கணக்க நம்பி ஒப்படைக்கிறார்கள். நம்பிக்கை துரோகம் செய்தால் எங்கேயுமே அந்த பணம் சேர்க்க முடியாத மனதில்லை. எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு ரூபாயும் அநியாயம் அளிக்கப்படாது. முழுக்க முழுக்க அது பில்டிங்காக பயன்படுத்தப்படும், இந்த மஸ்ஜிதுக்காக பயன்படுத்தப்படும், முழு நலவுக்காக பயன்படுத்தப்படும், சதகா ஜாரியாவாக அது அமைக்கப்படும். நிச்சயமா நாளை மறுவேளை அதனுடைய நலவுகளை நீங்கள் கண்டுகொள்ளப் போகிறீர்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நீங்கள் கவனத்தில் எடுத்து இந்த மஸ்ஜிதுக்கு இன்னும் தேவைப்பாடு இருக்கிறது, அந்த தேவைப்பாடுகளை நீங்கள் கொடுத்து அந்த நன்மையிலே பங்குதாராகிக் கொள்ளுங்கள். அதே போன்று தொடர்ந்து இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், வஆஷ கௌமுன் வஹும் பின்னாசி அம்வாத். சில மனிதர்கள் வாழுகிறார்கள், வாழும் போதே அவர்கள் மௌத்து. சிலர் மௌத்து, ஆனா அவர்கள் நலவுகள் மௌத்தாக இல்ல. சிலர் வாழுகிறார்கள், வாழும் போதே அவர்கள் நலவுகள் இல்லை. அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் மௌத்தை போட்டுதான். எனவே நானும் நீங்களும் அப்படி இருந்து விடக்கூடாது. ஊரை நலவு ஒன்று நடக்கிறதா, நாங்கள் பங்கெடுக்க வேண்டுமார்கள். அண்மையிலே நாங்கள் எங்களை பகுதியிலே புத்தள பகுதியில் ஒரு பள்ளி கட்டினோம். எங்கட கவலை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான். அதை சுருக்கமாக சொல்லிக்கொள்ள கண்ணியமானவர்களே, எங்களோட ஒரு ஆசை, தனவந்தர்களை பிடிச்சுதான் பள்ளிகளை கட்டுவாங்க, அரபிகளை பிடிச்சுதான் பள்ளியை கட்டுவாங்க. எங்களை ஊர் மக்களால ஏன் இந்த பள்ளியை கட்டலாம்? அன்பானவர்களே, நாங்க ஊர்ல என்ன செஞ்சோம்? எல்லா எங்கட ஊர்கள்ல உள்ள மக்களை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கு போனோம். மாஷா அல்லாஹ் எல்லாரும் தாராளமாக தந்தாங்க. 100 ரூபாய் தந்தவங்க இருக்கிறாங்க, 500 ரூபாய் தந்தவங்க இருக்காங்க, 1,00,000 தந்தவங்க இருக்கிறாங்க. அப்படி இல்லாம எங்களுக்கு பணம் இல்ல, எங்களால ஒரு நாளைக்கு வந்து வேலை செய்யலும், அப்படி கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்ப ஒரு நாள் சுற்றி கொண்டு வரக்குள்ள கண்ணியமானவர்களே, ஒரு இடத்துக்கு போறோம், ஆனா அந்த மனிதர் வீட்டுல இல்ல, நாங்க பள்ளியால வந்திருக்கோம். அவசரமா வந்தோம், வந்ததும் நாங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு தொகையை தந்தான். ஆனா அந்த தொகையை எடுத்தா எங்களால் மனம் தாங்காது. ஏனென்றா அவங்க புத்தகத்தில் இருந்து அவங்கள வீட்டை பார்த்தா வீட்டுடைய வேலை கம்ப்ளீட் ஆக இல்ல, கப்பராது பண்ண இல்ல, வீடு அறகுறையில. திருப்பி அவர்கிட்ட கேட்டோம், உங்களோட வீட்டுடைய வேலை இருக்குது, இதை செய்ய இருந்துச்சு, உங்களுக்கு புறவு இல்ல,
வீட்டுடைய வேலையை நாம் போக பார்த்துக் கொள்வோம். பள்ளியை எப்போ கட்ட மாட்டாங்க, பள்ளிய வாழ்க்கையில ஒரு காத்தா கட்டுவாங்க. அதனால இதை நீங்க எடுத்துட்டு போங்க, என்னையும் உங்களை நன்மையில சேர்த்துக் கொள்ளுங்க. என்னுடைய வீட்டை கட்டினா அது ஏன் புள்ள குட்டிக்கு, அது என்னுடைய மனைவிக்கு தான் உதவியா இருக்கும். ஆனா மஸ்ஜிதை கட்டினா இங்க எல்லாருக்கும் நன்மை வரும் என்று சொல்லி அந்த மனிதர் பெரிய ஒரு தொகையை தப்பான். கண்ணியமானவர்களே, அப்படி இன்னொரு நாள் போகக்கொள்ள அதே மஸ்ஜிதுக்கு வசூலாக போகக்கொள்ள கண்ணியமானவர்களே, ஒரு தாய், விதவை தாய், 60 வயதையும் தாண்டிய விதவை தாய், அந்த தாயுடைய வாழ்க்கை ஜக்காத்து பித்தர்கள், சதக்காக்கள், ஊர்ல ஜக்காத், சின்ன சின்ன அன்பளிப்பு தான் காலம் போகுது. ஆனா அந்த தாய் போகக்குள்ள அப்படியே எங்களை கூப்பிட்டா, மகன் எங்க போறீங்க வாங்களே. அப்ப நாங்க எல்லாம் போனா அந்த தாயிடத்துல சொன்னோம், இப்படித்தான் மஸ்ஜிது கட்டுறாங்க, அந்த விடயமாகத்தான் முக்கியமான கொஞ்சம் பேரை சந்திக்க போறோம். அதுக்கு பிறகு கேட்டாங்க, ஏன் மகன் எங்களை வீட்டுக்கு நீங்க வர இல்லைன்னு சொல்லி அந்த தாய் நாங்க எதிர்பார்க்காத அளவு பெரிய ஒரு தொகை 5000 ரூபாய் அந்த தாய் தந்தாங்க. மாணவர்கள், சாதாரணமான ஒரு தொகை அல்ல, அதையும் ஏளனமாக நாங்க நினைக்க கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது. ஆனா இன்னும் ஒரு தாய் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல பல முறைகள் சேர்த்து ஒரு தாய் தீவி மட்டைகளை தீக்கி சீவுவான். அதன் மூலமாக ஒரு தாய் எங்களுக்கு தந்தான். ஒரு தாய் மட்டை இழைச்சி அதனுடைய தள்ளியை சேர்த்து பள்ளிக்கு தந்தா அதுதான் பரக்கத், அதுதான் அல்லாஹ்வுடைய உதவிக்குரிய நிச்சயமான ஒரு வழிபாடுகளே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதுடைய பணியிலே அல்லாஹ் உங்களை பங்கெடுக்க வச்சிருக்கிறான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத் அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்க யாரும் கீழே கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க. கொடுக்காம முடிச்சு போட்டு வைக்காதீங்க. நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு தராம முடிச்சு போட்டுருவான். கண்ணியமா கொடுக்காம தடுத்துக் கொள்ளாதீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தராம தடுத்து விடுவான். எனவே தடுத்து வைக்காதீங்க, நிச்சயமா கொடுங்க. அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ்வுடைய உதவியை தருவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் சுருக்கமான சில விடயங்கள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜித் நல்ல முறையிலே கட்டி முடிப்பதற்குரிய வழிகளை இறைவா நீ எங்களுக்கு செய்து தருவாயாக. யா அல்லாஹ், இதற்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யார் யாரெல்லாம் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை கொடுத்துறியா அல்லாஹ். நாளைய மறுமையினால சூரக்கத்தில் அவர்களுக்கு பிரமாணமான வீட்டை கட்டி கொடுத்துறியா அல்லாஹ். அவர்கள் சூரக்கத்துல சந்தோஷமா வைத்திருயா அல்லாஹ். எவ்வளவு தேவை இருக்கின்ற போது உன்னுடைய வீட்டுக்காக நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எனவே அவருடைய செல்வங்கள், அவருடைய உதவிகள், அவருடைய பொருட்களை நீ கபூல் செஞ்சுக்கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பணியில் ஈடுபடக்கூடிய நிர்வாகிகள், பில்டிங் கமிட்டிகள், இந்த ஆலோசனை கமிட்டி எல்லாவற்றையும் நீ கபூல் செஞ்சுவாயாக. அந்த எல்லா மக்களையும் நீ கபூல் செஞ்சுவாயாக. அவருடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவருடைய குடும்பமுடைய விடயங்கள் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு நீ உதவியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊரை ஒரு நாட்டுக்கு முன்மாதிரியான ஒரு ஊராக, முன்மாதிரியான ஒரு இடமாக ஆக்கி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேருடைய முயற்சிகள், ஒவ்வொரு பேருடைய துஆவும் அந்த கொடுத்தவர்களுக்கு போய் சேரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், மஹல்லாவாக, குடும்பமாக எல்லாரையும் நீ சுவர்க்கத்துல கபூல் செஞ்சு கொள்வாயாக. நாளைய வறுமை நாளை எல்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், இங்க நிறைய தேவைப்பாடு இருக்குது யா அல்லாஹ். பணங்களை சேர்த்தாலும் இன்னும் வேலை ஆரம்பிக்க இல்லையா அல்லாஹ். இதுக்கு பின்னால நாங்கள் கஷ்டப்பட இருக்கிறோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் உன்னுடைய உதவியை தந்துறியா அல்லாஹ். உன்னுடைய மஸ்ஜிதை கட்டுகின்ற போது எங்களுக்கு தலைப்புகளை கலைப்புகளை தந்துடாதையா அல்லாஹ். டயட்டுகளை தந்துடாதையா அல்லாஹ். உற்சாகத்தை தந்துறியா அல்லாஹ். உற்சாகத்தை தந்துறியா அல்லாஹ். உன்னுடைய மஸ்ஜித் நல்ல ஒரு நிர்மாணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துறியா அல்லாஹ். இந்த துஆவை தலைப்பை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆரம்பத்தில் இந்த இடத்தை வசூல் செய்தவர்கள், ஆரம்பத்தில் இந்த இடத்தை நிர்வாகம் செய்த நிர்வாகிகள், இதற்கு ஆரம்ப உதவி செய்ய தனவந்தர்கள், இந்த ஊரிலே வாழ்ந்த முன்னாள் நிர்வாகிகள், ஊரிலே வாழ்ந்த முன்னாள் சீரவைகள், இந்த ஊர் மக்கள் எல்லோரும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அவர்களுக்கு உன்னுடைய உதவிகளை கபூலேறி கொடுத்துருவாயாக. கபரை பிரகாசமாக்கிடுவாயாக. சூரக்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், கல்விகளுக்கு லேசானதாக்கி கொடுத்துருவாயாக. எங்களுக்கு ஒரு நாள் மௌத்து வருகின்ற போது அந்த மௌத்தை லேசான மௌத்தாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. சக்கராத்தை லேசானதாக்கி தருவாயாக. நாளைய மறுமையினால நல்லோர்களோடு எங்களை சேர்த்துவியா அல்லாஹ். எங்களை செஞ்ச நலவுகளை எல்லா நாளை வறுமையினால தந்துறியா அல்லாஹ். இஹ்லாஸை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துறியா அல்லாஹ். நாங்கள் உதவி செய்வது மக்களுடைய புகழுக்காக இல்லையா அல்லாஹ்.
அல்லாஹ் உன்னிடத்திலே உதவியை தருகிறோம் யா அல்லாஹ். உன்னை திருப்திப்படுத்த அந்த உதவியை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். உன்னை திருப்திப்படுத்த அந்த உதவியை செய்கிறோம் யா அல்லாஹ். எனவே உன்னுடைய உதவியை கடைசி வரைக்கும் தந்துடுவாயாக யா அல்லாஹ். எங்களோட உடம்புல பரக்கத்தையும் நல்ல அபிவிருத்தியை தந்துடுவாயாக. ஆயுள்ல பரக்கத்தை தந்துடுவாயாக. எங்களோட குழந்தைகளை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த ஊர் மக்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. இந்த மஹல்லா மக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. உங்களுடைய நிர்வாகிகள் கஷ்டப்படக்கூடிய கபூல் செஞ்சு கொள்வாயாக யா அல்லாஹ். நிறைய மக்கள் உதவி செய்திருக்கிறார் யா அல்லாஹ். அவருடைய தேவைகள் இருக்கின்ற போது எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் யா அல்லாஹ். அவருடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுத்துருவாயாக. கொடுத்தலுக்கு பகரமா அந்த உலகத்தில் மறுமையிலே கொடுத்துருவாயாக. அவருடைய குடும்பத்திற்கு நோய் முசீபத்துகளை பலாய்களை நீக்கிடுவாயாக. அவர் தொழில்துறை அதிகமாக பரக்கத்தை கொடுத்துருவாயாக. தீனோட வாழ்ந்து தீனோட மௌத்தாகினாலே மறுமையினால சுவருக்கத்திற்குரிய பாக்கியத்தை எல்லாருக்கும் நசிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு இந்த உலகத்தை விஷயங்களை பிரிய செய்துவாயாக. கொடுக்க பொருத்தமான இடத்துல பொருத்தமான வார்த்தை கலிமாவை சொன்னீங்கள உயிரை எடுத்துடுவாயாக. இந்த துஆவை கடைப்படை கிடைக்கும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்